ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायशबदरेष नित्यं भागवत सेव्या भगवती उत्तमश्लोके भक्तिर्वैतिनैषुमं करोति वाचालभङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं ॐ अज्ञानतिमरान्धस्य ज्ञानाग्नशलाकया चक्षुन्मिलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बोधल श्रीमती जयपताक स्वामी दिनां नमो अथर्वणितिरुमलगौरवतां ताय नगरकरामधारिणी। नमः ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बोधल श्रीमती भक्ति वेदांत स्वामी दिनां नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी वाशाते देशधारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயம். மன்னர் யயாதி தன் இளமையை திரும்ப பெறுதல். ஸோ நம்ம வந்து புரூரவஸ் வம்சத்தை பார்த்துட்டு இருக்கோம். புரூரவஸுடைய மகன் ஆயு, அவருக்கு வந்து 5 பசங்க. ஏன்னா இவர் தான் வந்து புரூரவஸுடைய முதல் மகன் ஆயு, அவருக்கு 5 பசங்க. அந்த 5 பசங்க ஃபர்ஸ்ட் மகன் தான் யாரு? நகுஷன். அந்த நகுஷனுக்கு 6 பசங்க இருந்தாங்க. அவங்க தான் யாரு? யதி, யயாதி, சம்யாதி, ஆயாதி, வியாதி, கிருதி அப்படின்னுட்டு 6 பேரை நம்ம வந்து பார்த்தோம். அதுல யதி வந்து எனக்கு இந்த பௌதிகமான சுகபோகங்களோ ராஜ்யமோ வேண்டாம் அப்படின்னுட்டு அவர் வந்து ஆன்மீகமான விஷயங்களுக்கு அவர் கிளம்பி போயாச்சு. ஸோ அதனால் நகுஷன் என்ன பண்றார்? தன்னுடைய ராஜ்யத்தை யயாதிக்கு கொடுக்குறார். அதே போல அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 4 சகோதரர்களை யயாதி என்ன பண்றாரு? 4 டைரக்ஷன், 4 திசையில அந்த இடத்தெல்லாம் பார்த்துக்க சொல்லி விட்டாச்சு. அதே போல நகுஷனும் என்ன பண்ணியாச்சு? அவர் வந்து இந்திரனுடைய பதவியை ஏத்துண்டு அங்க இந்திரனுடைய கடமையை செஞ்சுட்டு இருந்தார். ஆனா என்ன பண்ணியாச்சு? ஒரு பெரிய அபராதம் பண்ணதுனால அவருக்கு வந்து மலைப்பாம்பா போகட்டும் அப்படின்னு சாபம் கிடைச்சிருச்சு. இப்ப வந்து யயாதி தான் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். அதே போல ரொம்ப நல்ல ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காரு அவரு. எந்த ஒரு குறையும் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு நல்ல ராஜ்யம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, சுக்கராச்சாரியருடைய மகள் தேவயானி. ஸோ அதே போல அசுர ராஜா ரிஷபர்வாவுடைய பொண்ணு தான் யாரு அப்படின்னா சர்மிஷ்டா. ஸோ அதே போல சர்மிஷ்டாவுடைய தோழிகள் எல்லாம் சேர்ந்து தேவயானியோட அப்படியே ஒரு இடத்துல வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது அதான் ஆடைகளே இல்லாம குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நந்தி மேல சிவனும் பார்வதியும் போயிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது டக்குன்னு என்ன பண்றாங்க? எழுந்திருச்சு எல்லாரும் அவங்கவங்க ஆடைகள் எடுத்து அவங்க உடல்களை வந்து மறைச்சிக்கிறாங்க. அப்படி மறைச்சிக்கும் போது தெரியாமல் என்ன பண்ணியாச்சு? சர்மிஷ்டா வந்து தேவயானியுடைய ட்ரெஸ் எடுத்து மேல மூடிக்கிறாங்க, தொட்டு விடுறாங்க. ஸோ அதனால தேவயானிக்கு பயங்கரமா கோபம் வருது. கோவம் வந்து, அதாவது யாகத்துக்கு நெய் விடலாம், அந்த நெய்யை நாய் தொட்டுடுச்சுன்னு வச்சுக்கோ, அது அசுத்தம். அதுபோல என்னுடைய துணிய இப்படி ஒரு நாய்க்கு சமமா சர்மிஷ்டையை பத்தி பேசிடுறாங்க. ஏன்னா நாங்கள்லாம் வந்து பகவானுடைய முகத்திலிருந்து வந்த பிராமணர்கள், அதுவும் நாங்க வந்து பிருகு வம்சத்தினர்கள், அப்படி இப்படின்னுட்டு அந்த அம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறான். நீ எப்படி என்னுடைய ஆடைகளை தொடலாம் அப்படின்னுட்டு. ஸோ அதே போல சர்மிஷ்டைக்கும் பயங்கர கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்து, நீங்க எல்லாம் ஒரு பிச்சைக்காரி போல. ஏன்னா எங்க அப்பாவை அண்டிதான் நீங்களே பிழைச்சிட்டு இருக்கீங்க. நீங்களாம் காகங்கள் போல. நாங்க கண்டு எதனா உணவு போடலன்னு வச்சுக்கோங்க, நீங்களாம் கஷ்டப்படுவீங்க அப்படின்ட்டு அவங்களும் பேச ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ இப்படி சர்மிஷ்டையும் கோபமா பேசிட்டு இருக்காங்க, தேவயானியும் கோபமா பேசிட்டு இருக்காங்க. இப்படி 2 பேருடைய பேச்சு முத்தி என்ன ஆயிடுச்சு? சர்மிஷ்டா என்ன பண்றாங்க? அந்த ஒரு பக்கத்துல இருந்த கிணத்துல தேவயானியை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. தேவயானி அந்த கிணத்துல அழுதுன்னு இருக்கா. சர்மிஷ்டை வந்து தன்னுடைய தோழிகளோட வீட்டுக்கு போயாச்சு, அரண்மனைக்கு போயாச்சு. ஸோ அந்த இடத்துல வேட்டையாடுறதுக்காக யயாதி ராஜா வந்திருக்கார். அவர் வந்து தண்ணி
குடிக்கணும். ஏன்னா ரொம்ப தாகமா இருக்குன்னு அந்த தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த கிணத்துக்கு வராரு. ஸோ அந்த கிணத்துக்குள்ள தேவயானி இருக்கிறத பார்க்குறார். ஸோ தேவயானியுடைய நிலைமைய பார்க்குறார். ஏன்னா அந்த அம்மா ஒட்டு துணி இல்லாம நிக்கிறாங்க தண்ணிக்குள்ள. ஸோ உடனே இவர் வந்து தன்னுடைய மேலாடைய குடுத்து அந்த பெண்ண கை குடுத்து தூக்குறார். ஸோ அப்ப வந்து தேவயானி சொல்றா, "நீங்க தான் எனக்கு கணவரா வரணும். ஏன்னா என்ன கை தொட்டு தூக்குனது நீங்க தான். ஆனா நீங்க தான் எனக்கு கணவரா வரணும். ஏன்னா இது வந்து பகவானுடைய இறைவனுடைய சங்கல்பம்" அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அதேபோல ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு சாபம் வேற இருக்கு. ஏன்னா பிரகஸ்பதியுடைய மகன் கசன் என்ன பண்றான்? சுக்கிராச்சாரியார்கிட்ட வந்து வித்தையெல்லாம் கத்துக்கணும். எந்த வித்தைய? அந்த மிருத்யு சஞ்சீவினி வித்தைய கத்துக்கணும் அப்படின்ட்டு இங்க வந்து சேவை பண்ணிட்டு இருக்காரு. இத பிடிக்காத அசுரர்கள் என்ன பண்ணாங்க? கசன கொன்னு பஸ்மமாக்கி அத வந்து சுக்கிராச்சாரியார் குடிக்கிற ஏதோ ஒரு விஷயம் இதுல வந்து கலந்து குடுத்துடுறாங்க. ஸோ அந்த நேரத்துல சுக்கிராச்சாரியார் கசன கூப்பிடுறார். அப்ப கசன் சொல்றான், "குருவே நான் இப்ப வந்து உங்களுடைய வயித்துக்குள்ள இருக்கேன்" அப்படின்னுட்டு. ஸோ அதனால அவர் என்ன பண்றார்? மிருத்யு சஞ்சீவினி மந்திரத்த கசனுக்கு உபதேசிச்சுட்டு, அதுக்கப்புறம் கசன் வந்து அந்த வயத்த கிழிச்சுன்னு அவர் வெளிய வரார். அதேபோல அந்த மந்திரத்த வச்சு குருவான சுக்கிராச்சாரியாரையும் அவர் வந்து காப்பாத்திடுறார். ஸோ இப்படி இருக்கிற சமயத்துல தேவயானி என்ன பண்றா? கசன் மேல ஆசைப்பட்டு அதான் ஒரு தலை காதலா கேட்கிறா. பட் கசன் சொல்றான், "இல்ல. குருவா இருக்கக்கூடியவர் எனக்கு தந்தை போல. அதுவும் இப்ப நான் வந்து அவருடைய வயித்துல இருந்து வெளிய வந்திருக்கேன். அவர் எனக்கு தந்தை போல, நீ எனக்கு தங்கை போல" அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால தேவயானி என்ன சாபம் குடுத்துடுறாங்க அப்படின்னா, எங்க அப்பான்ற அதாவது என்னுடைய தந்தையான சுக்கராச்சாரியார்கிட்ட இருந்து கத்துண்டேன் இல்லையா? எது? அந்த மிருத்யு சஞ்சீவினி மந்திரம். அது வந்து உனக்கு உபயோகம் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சாபம் குடுத்துடுறாங்க. ஸோ உடனே கசனும் என்ன சாபம் குடுக்குறாரு? உனக்கு வந்து பிராமண கணவரே கிடைக்க மாட்டாங்க. அப்படின்னு சாபம் குடுத்தாச்சு. அதனால நீங்க வந்து சத்திரியர். நீங்க வந்து என்ன திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னுட்டு தேவயானி வந்து சொல்றாங்க. அதேபோல யயாதியும் தன்னுடைய அரண்மனைக்கு போயிடுறார். அதேபோல இங்க வந்து தேவயானி சுக்கராச்சாரியர்கிட்ட வந்து வராங்க. வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு. "பாருங்க அந்த சர்மிஷ்டா என்ன இப்படி கிணத்துல பிடிச்சு தள்ளிட்டா" அப்படின்னுட்டு. இத கேட்ட உடனே சுக்கராச்சாரியருக்கு ரொம்ப மனசு வேதனைப்படுது. இனிமே இந்த புரோகித தொழிலெல்லாம் விட்டுட்டு, "வா நம்ம எங்கேயாவது போகலாம்" அப்படின்னுட்டு தன்னுடைய மகள கூட்டிண்டு அவர் வந்து கிளம்புறார். ஸோ இத பார்த்த விருஷபர்வா ராஜாக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஏன்னா, அசுரர்களும் ஒரு ராஜாவாக இருக்க முடியும். அவங்களுக்கும் நல்ல அறிவுரைகள சொல்லி அவங்களும் வழிநடத்தக்கூடியவர் குரு. இல்லையா? குரு இல்ல அப்படின்னா, எப்படி நம்மளால வாழ முடியும்? அப்படின்னுட்டு அவர் வந்து ஓடி வந்து சுக்கராச்சாரியார் குரு கால்ல வந்து விழறாரு. தயவு செஞ்சு உங்களுடைய கோபத்த எல்லாம் விடுங்க. நீங்க எங்கேயும் போகாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். உங்கள திருப்திப்படுத்துறது தான் என்னுடைய கடமை அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. அப்ப சுக்கராச்சாரியார் சொல்றாரு, "ஓகே. ஆனா என்னுடைய மகள் அவள வந்து ரொம்ப ஆம் இப்படி பேசிட்டாங்க உங்க பொண்ணு. அதனால அவ விருப்பப்படுற மாரி ஏதாவது நடந்தா அப்ப நான் வந்து இருக்கேன்" அப்படின்ட்டு. ஸோ சுக்கராச்சாரியருடைய வார்த்தைய கேட்டுட்டு விருஷபர்வாவும் சரி ஓகே தேவயானி என்ன சொன்னாலும் அத கேட்டு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. அப்படின்னு காத்துன்னு இருக்கார். ஸோ அப்ப வந்து தேவயானி என்ன சொல்றாங்க அப்படின்னா, "உங்களுடைய மகளான சர்மிஷ்டையும் அவளுடைய தோழிகள் எல்லாரும் எனக்கு சேவகர்களாக வேண்டும்" அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்ப சுக்கராச்சாரியர திருப்திப்படுத்தியே ஆகணும். அவர கோபம் இல்லாம பார்த்துண்டே ஆகணும். ஏன்னா அப்படி ஒரு பரிஸ்திதி இப்ப ரிஷபர்வாக்கு. வேற வழி கிடையாது. இப்ப நாங்க இவ்ளோ அசுர குலமே நல்லா இருக்கு அப்படின்னா, அதுக்கு சுக்கராச்சாரியார் தான் காரணம். அதனால அவர் வந்து ஒத்துக்கிறார். ஓகே என்னுடைய மகள், அவளுடைய தோழிகள் எல்லாரும் அந்த ஆயிரக்கணக்கான பேரும் உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய தாசிகளாக மாறுவார்கள். ஏன்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்துல வந்து இப்படி ஒரு இளவரசிய திருமணம் செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னா, அவங்க கூடயே நெறைய பெண்கள், தோழிகள் வருவாங்க. ஸோ அவங்களோடும் அந்த ராஜா வந்து ஒண்ணா இருந்து, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள வந்து தாசி புத்திரர்களாக
ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸோ இப்படிதான் வந்து நடக்கும். ஸோ இப்ப சுக்கராச்சாரியார் தேவயானிய வந்து யயாதிக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. அப்ப வந்து சர்மிஷ்டை அவங்களுடைய தோழிகள் எல்லாரும் வந்து அவங்களுக்கு தாசிகளாக போயிட்டு இருக்காங்க. பணிப்பெண்களாக போறாங்க. அப்ப வந்து சுக்கராச்சாரியார் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றார். ஆனா நீ எக்காரணம் கொண்டும் சர்மிஷ்டையோட ஒண்ணா இருக்கக்கூடாது. ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் அனுப்புறாரு. ஸோ தேவயானி வந்து யயாதியோட ரொம்ப சந்தோஷமா குடும்பம் நடத்தினா, ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து மகன் பிறக்குறாங்க. இத பார்த்த உடனே சர்மிஷ்டைக்கு ரொம்ப மனம் வருத்தம் ஏற்படுது. ஸோ அதனால அவளும் என்ன பண்றா, யயாதிய அணுகி தனிமையில ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ண, எனக்கும் ஒரு மகன் வேணும். தயவு செஞ்சு நீங்க என்னோட ஒண்ணா இருங்க அப்படின்ட்டு ரெக்வெஸ்ட் பண்ணவே, ஆக்சுவலா யயாதிக்கு ஞாபகம் இருக்கு. சுக்கராச்சாரியர் ஆல்ரெடி எச்சரிச்சிருக்காரு. நீ வந்து சர்மிஷ்டை மட்டும் எக்காரணம் கொண்டும் தொடக்கூடாது அப்படின்னுட்டு. ஆனாலும் காமம் யாரை விடுறது? மோகம். ஸோ அதனால யயாதி என்ன பண்ணிடுறான், சர்மிஷ்டையோட உடலுறவுல ஒண்ணா இருக்கான். ஸோ இந்த ஒரு காரணத்தால நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேவயானிக்கு தேவயானிக்கு வந்து யது, அப்புறம் வந்து துர்வவசு அப்படின்னு 2 மகன்கள் பிறக்கிறாங்க. அதே சர்மிஷ்டைக்கு வந்து துருஹ்யன், அனு, புரு அப்படின்ற 3 மகன்கள் பிறக்கிறாங்க. ஸோ இப்படி சர்மிஷ்டையுடைய மகன்களை பார்க்கும்போது தேவயானிக்கு புரிஞ்சு போகுது. ஏன்னா பார்க்கறதுக்கு அப்படியே தன்னுடைய கணவனை போல இருக்கு அந்த 3 குழந்தைகளும். ஸோ அதனால அவ வந்து கோச்சிக்கிறா. தேவயானி வந்து கோச்சுண்டு இப்படி கோபப்பட்டு ரொம்ப ஆவேசத்தோட தன்னுடைய தந்தையான சுக்கராச்சாரியர் வீட்டுக்கு போயிடுறா. யயாதி ஏன்னா அவர் வந்து ரொம்ப காம இச்சை கொண்ட மனிதர் யயாதி இல்லையா? ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவி இப்படி தன்னை விட்டு போயிட்டாலே அப்படின்னு கஷ்டப்பட்டு பின்னாடியே ஓடுறார். காலெல்லாம் புடிச்சு கெஞ்சி கூத்தாடுறார். எவ்வளவோ சமாதானப்படுத்துறார். ஆனாலும் அவங்க வந்து சமாதானம் ஆகவே இல்லை தேவயானி. ஆனா சுக்கராச்சாரியாருக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. நான் வந்து ஆல்ரெடி சொல்லி தானே அனுப்புனேன். ஏ மூடனே, எப்படி வந்து பெண்களிடம் நீ இப்படி மயங்கி இருக்க? நீ செய்த இந்த தவறுக்கு உனக்கு ஒரு தண்டனை என்ன தெரியுமா? உனக்கு மூப்புத்தனம், அதாவது வயசான அந்த உடம்பு வந்துடட்டும். அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்பதான் அவனுக்கு வந்து 25 வயசு. ஆனா இப்ப அவரை சாபம் கொடுத்து 100 வயசு அந்த உடம்பா மாத்தியாச்சு. இப்ப ஒரு 100 வயசுக்குரிய ஒரு உடம்பு எப்படி இருக்கும்? ஓகேங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? இல்ல கஷ்டமா இருக்குமா? ஏன்னா வயசான தோற்றம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன, தோலெல்லாம் சுருங்கிடும், நடக்க முடியாது, இடுப்பு வலி, மூட்டு வலி, அதே போல நடை தளரும். முதல்ல 100 வயசுனால எப்படி இருக்கும்? இன்னொருத்தவங்கள ஹெல்ப்ப கேட்க வேண்டியதா இருக்கும். இல்ல அப்படின்னா கட்டைய புடிச்சுட்டு அவங்களே நடக்கணும். வாக்கிங் ஸ்டிக் ஏதாவது வச்சுண்டு. பல்லு இல்லாம போகும். முடியெல்லாம் கொட்டி போகும். தோலெல்லாம் சுருங்கி, கண்ணு பார்வை இல்லாம போயிடும். சாப்பிட்டோமா இல்லையான்றதையே மறந்து போயிடும். இல்லையா? அல்சைமர் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இப்படி நெறைய பிரச்சனைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 25 வயசு இருக்கக்கூடிய அந்த யயாதி இப்ப 100 வயசு கிழவனா நிக்கிறான். உடனே யயாதி வந்து ரெக்வெஸ்ட் பண்றான் சுக்கராச்சாரியர்ட்ட. சுக்கராச்சாரியா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கோ. நான் வந்து காம இச்சையால இப்படி வந்து தவறு செஞ்சுட்டேன். ஆனாலும் நான் வந்து உங்களுடைய பெண்ணோட நான் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்னும் என்னுடைய ஆசை தீரவே இல்ல. அப்படி இருக்கும்போது இப்ப நான் இவ்ளோ வயசான இந்த தோட்டத்த வச்சுன்னு எப்படி என்னால வாழ முடியும்? இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கோ அப்படின்ட்டு கேட்கிறான். ஸோ உடனே சுக்கராச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாராவது உன்னுடைய முதுமைய எடுத்துண்டு அவங்களுடைய இளமைய தர்றதுக்கு தயாராக இருந்தால், அப்ப நீ மாத்திக்க முடியும். அவங்களுடைய யவனத்த நீ எடுத்துக்கலாம். உன்னுடைய வயசான தனத்த அவங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. ஸோ இப்ப என்ன பண்றாரு, தன்னுடைய ஏன்னா இவருக்கு அவ்வளவு ஒரு காம ஆசை.
உடனே தன்னுடைய சிற்றின்ப ஆசைக்காக அதை திருப்திப்படுத்தணுமே அப்படின்னுட்டு, உன்னுடைய தாத்தா இப்படி எனக்கு சாபத்தை கொடுத்துட்டாரு, தயவு செஞ்சு உன்னுடைய இளமை எனக்கு கொடு அப்படின்னுட்டு முதல் மகனான யது கிட்ட கேட்கிறார். யது என்ன சொல்றாரு அப்படின்னா, முடியவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல வந்து அந்த வாலிப வயசுன்றது கொஞ்ச காலம்தான். இல்ல எப்படி நமக்கு வந்து அ ஆ குழந்தை உடம்புல நம்ம இருக்கோமோ, அது எப்படி அப்படியே மாறிண்டே இருக்கும். பால்ய வயசு மாறும் இல்லையா? யவ்வன வயசு. ஸோ இப்படி மாறிண்டே இருக்கும். அதுபோல இப்போ உங்களுக்கு முதுமை அந்த இதுவும் வந்துடுச்சு. ஸோ அத நீங்க எப்படியாவது சகிச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால என்னுடைய இளமைய வந்து குடுக்க முடியாது அப்படின்னுட்டு யது வந்து சொல்லிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு யயாதி என்ன பண்றான், மற்ற மகன்கள் இருக்காங்க இல்லையா? துர்வபசு, துருஹ்யு, அனு அப்படின்னுட்டு மற்ற மகன்கள் கிட்ட போய் கேட்குறாரு. அதாவது ஆல்ரெடி உங்க அண்ணன் எதுவும் வந்து ஒத்துக்கல. அட்லீஸ்ட் நீங்களாவது என்ன பண்ணுங்க, உங்களுடைய இளமை எனக்கு குடுங்க. என்னுடைய வயசான இந்த முதுமைய நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னுட்டு. யார் தான் ஒத்துக்குவாங்க சொல்லுங்க? யாராவது இளமைய குடுத்துட்டு முதுமைத்தனத்த எடுத்துக்குவாங்களா என்ன? ஏன்னா முதுமைத்தனத்த பார்க்கும்போதே தெரியுது. எவ்வளோ கஷ்டம். கண்ணு தெரியல, காது சரியா கேட்கல, நிக்க முடியல, உடம்பெல்லாம் அப்படியே ஆடுது, தள்ளாடுது, முடியல. இப்படி ஒரு கஷ்டத்த யார் ஏத்துக்குவாங்க? ஐயோ! எங்களால இதெல்லாம் கஷ்டத்த பார்க்கவே முடியும். எங்களால எப்படி ஏத்துக்க முடியும்? நாங்கலாம் பண்ணவே மாட்டோம். அப்படின்ட்டு சொல்லியாச்சு. ஸோ இப்படி எல்லா மகன்களும் 3 மகன்களும் சொல்லியாச்சு. கடைசியில ரொம்ப கடைக்குட்டி புரு, சின்ன பையன். ஸோ அவர்கிட்ட போய் கேட்கலாமா வேணா அப்படி யோசிக்கிறாரு. உடனே அந்த புருவே சொல்ல ஆரம்பிச்சுடுறான். அப்பா, இந்த உலகத்துக்கு நான் வந்ததுக்கான காரணமே நீங்க தான். ஸோ உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நான் வந்து குடுத்து வச்சிருக்கணும். ஸோ ஏன்னா இந்த மனித சரீரம் இருந்தா தான் நம்ம வந்து பகவானுக்கு பக்தி செஞ்சு பகவானுடைய லோகம் போக முடியும். அப்படியாப்பட்ட மனுஷ சரீரத்த குடுத்ததே நீங்க தான். உங்களுக்கு நான் வந்து செய்ய மாட்டேனா? அதாவது தந்தையுடைய எண்ணத்த தெரிஞ்சுண்டு செயல்படக்கூடிய மகன் உத்தமன். அவனே ஃபர்ஸ்ட் கிளாஸ் சன்னு. தந்தை உத்தரவை வந்து அவர் கேட்டதுக்கு அப்புறம் செயல்படுத்துறான்ல, அவன் வந்து மத்தியமன். செகண்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ தந்தையோட உத்தரவ தந்தை வந்து உத்தரவு சொல்லியாச்சு. ஆனாலும் என்ன பண்றது? தல எழுத்து. இவர் சொல்லிட்டாரு, நான் செய்யணும். அப்படின்னு திட்டின்டே செய்றான் பாருங்க. அவன்லாம் வந்து அதமன். தந்தை உத்தரவு குடுத்தும், அத வந்து என்னால செய்ய முடியாது அப்படின்னு மறுக்கிறான் பாருங்க. அவன்லாம் வந்து மலமூத்திரத்துக்கு சமம் அப்படின்னுட்டு யார் சொல்றது? புரு வந்து சொல்லின்னு இருக்கான். அதனால நீங்க கேட்கவே வேண்டாம். நான் வந்து என்னோட இளமைய உங்களுக்கு குடுக்குறேன். உங்களுடைய முதுமைத்தனத்த எனக்கு குடுங்கோ அப்படின்னுட்டு யாரு? புரு வந்து சொல்லிடுறான். ஸோ இப்ப வந்து யயாதிக்கு ரொம்ப சந்தோஷம். யயாதியுடைய முதுமைய அந்த புரு சின்ன குழந்தைக்கு குடுத்தாச்சு. புருவுடைய இளமைய இவன் எடுத்துண்டான். எடுத்துண்டு 7 தீவுகளையும் அவ்வளவு சந்தோஷமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவ்வளவு நல்ல ராஜாவா இருக்கான். தன்னுடைய மகனுடைய இளமைய வச்சுண்டு அவனுடைய இந்திரிய சுகம் எல்லாத்தையும் நல்லா அனுபவிக்கிறான். விரும்பிய அளவுக்கு பௌதிக சுகத்த வந்து அனுபவிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்படி யயாதி ராஜாவுடைய பிரியமான மனைவி இருக்கா இல்லையா? தேவயானி. அவளோட தனிமையில அவ்வளவு சந்தோஷமா அ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது ஆனந்தத்த அனுபவிச்சு, அனுபவிச்சு இந்த ஆனந்தத்தை தர்றது யாரு அப்படின்னா, பகவானுடைய கருணையால தான். அதனால எல்லாருடைய ஹிருதயத்துல பரமாத்மா இருக்கக்கூடிய அந்த பகவானையும் வழிபடணும் அப்படின்னுட்டு, யயாதி என்ன பண்ணா நெறைய யாக யக்ஞங்கள் எல்லாம் செய்றான். பகவான் பரமபுருஷரான ஸ்ரீ ஹரிய வந்து சந்தோஷப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும் அப்படின்னுட்டு. ஸோ பகவான் திருப்தி அடைஞ்சா தான் தேவர்கள் திருப்தி அடைவாங்க. அப்பதான் நாடும், வீடும் அனைவரும் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னுட்டு, நெறைய யாக யக்ஞங்கள் செய்றான். பிராமணர்களுக்கு நெறைய ஏராளமான காணிக்கைகள் எல்லாம் வந்து குடுக்குறான். இப்படி ஏன்னா பகவான் தான் இந்த பிரபஞ்சத்தையே படைச்சது அவர்தான். ரட்சிக்கிறதும் அவர்தான் இல்லையா? அப்படியாப்பட்ட அந்த பகவானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது.
ஸோ அப்படியாப்பட்ட பகவான் சிருஷ்டி ஸ்திதி லயா எல்லாமும் பண்ணக்கூடியவர். ஸோ அப்படியாப்பட்ட அந்த பகவானை மறந்து நம்மளால வாழ முடியாது இல்லையா? நம்ம வந்து அந்த சேவை அப்படின்னா அது பகவானுக்கு பண்ணக்கூடிய சேவை. ஸோ நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது வந்து பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய செயலாக தான் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த நாராயணர் எல்லாரோட ஹிருதயத்திலையும் பரமாத்மாவாக இருக்கக்கூடியவர். ஆனா நம்மளுடைய பௌதிக கண்களுக்கு தெரியல. ஆனாலும் பகவான் இருக்கார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா இருக்கார். ஸோ அதனால அப்படி பகவான திருப்திப்படுத்துற ஏன்னா இப்ப நமக்கு இந்திரியங்கள் இருக்கு. ஆனாலும் அந்த இந்திரியத்த சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரே நிமிஷம். ஸோ நமக்கு இந்திரியங்கள் இருக்கு. அந்த இந்திரியங்கள் இருந்தும் சில பேருக்கு வந்து அது வந்து செயல்படாம இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இந்திரியங்களுக்கு அந்த சந்தோஷத்தை தரக்கூடியவர் யாரு அப்படின்னா சாக்ஷாத் பகவான் தான். அதனால இந்திரியங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த ரிஷிகேஷை நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னுட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, பகவான் வந்து நிறைய யாக யக்ஞங்கள் ஸோ இப்படி வந்து நிறைய சேவையெல்லாம் பண்ணிண்டு இப்படி வந்து அவர் வந்து பக்தி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த 18வது அத்தியாயம் இதோட நமக்கு வந்து முடியுது. 51 ஸ்லோகங்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்க வந்து தேவயானி உடைய மகன்கள் இருக்காங்க இல்லையா? யதுல இருந்து யது வம்சம் வந்தது. அடுத்த மகனான துர்வவசு அவர்கிட்ட இருந்து யவன அதாவது துருக்கி நாடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த யவன வம்சம் துருக்கியில் இருக்கக்கூடியவங்க இவருடைய வம்சம் தான். அதே போல சர்மிஷ்டை கிட்ட இருந்து வந்த மகன்கள் துருஹ்யன் அவர்கிட்ட இருந்து போஜ வம்சமும், அணு அவர்கிட்ட இருந்து மிலேச்ச வம்சம் அதாவது கிரேக்கர்கள். ஓகேங்களா? அடுத்தது வந்து புரு இவர்கிட்ட இருந்து பௌரவ வம்சம். ஸோ இந்த பௌரவ வம்சத்தை பத்தி தான் நம்ம வந்து அடுத்த அத்தியாயத்துல இருந்து பார்க்க போறோம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா?